ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது நல்லா டேஸ்டான பெப்பர் சிக்கன் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காமல் அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு வரும். நல்லா சாஃப்டாக இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ நம்ம கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு பட்டை கிராம்பு போடலாம். மிளகு ஒரு ஸ்பூன், மிளகு நல்லா வறுக்கணும். மிளகு இந்த மாதிரி நல்லா பொரியணும். சீரகம் 1/4 ஸ்பூன், மிளகும் சீரகமும் நல்லா வறுபடணும். இது நல்லா வறுத்துட்டோன்னே ஆற வச்சுட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றிட்டு அரைச்சி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம 4 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதும் தாளிக்கிறதுக்கு கொஞ்சம் கடுகு, கடுகு நல்லா பொரிஞ்சோன்னே நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயமும் கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். நான் வந்து பெரிய சைஸ் வெங்காயம் 4 கட் பண்ணியிருக்கேன். தேவையான அளவு உப்பு, வெங்காயம் நல்லா வதங்கணும். ரெண்டு பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். இப்போ நம்ம வச்சுருக்கிற கறியை வந்து சேர்த்துக்கலாம். நான் வந்து 1 கிலோ கறி எடுத்திருக்கேன். கொஞ்ச நேரம் மூடி வச்சு கறி வேக வைக்கலாம். இஞ்சி பூண்டு 1 ஸ்பூன், மூடி வச்சு வேக வைப்போம். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் அடுத்தடுத்து வீடியோ உங்களுக்கு வரும். காரத்துக்கு ஏற்ற மாதிரி சில்லி பவுடர் போட்டுக்கோங்க. நான் வந்து 1/2 ஸ்பூன் போட்டேன். கொஞ்சமாக மஞ்சள் தூள், தேவையான அளவு உப்பு, கொஞ்சம் தண்ணி ஊற்றி கறியை வேக வைக்கலாம். மூடி வச்சு வேக வைக்கலாம்.
சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் அடுத்தடுத்து வீடியோ உங்களுக்கு வரும். இப்போ கொதிச்சோடனே நம்ம அரைச்சி வச்சுருக்கிறத நம்ம சேர்த்துக்கலாம். அரைச்சி வச்சுருக்கிற பெப்பரை நம்ம சேர்த்துக்கலாம். நல்லா கறிக்குள்ளே மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா கிண்டி விட்டுட்டு மூடி வச்சு கொஞ்ச நேரம் நம்ம வேக வைக்கலாம். லாஸ்ட்டாக கொஞ்சம் கொத்தமல்லி கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், குக்கிங் ஸ்டார் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.